இப்போது கங்கை சிவனின் மனைவியான வரலாற்றை விவரிக்கிறேன். நிர்வாண நிலையடைந்த ஒவ்வொரு சித்தரையும் வானில் ஒரு நட்சத்திர கூட்டத்தின் பெயரால் நினைவு கூர்வது தமிழரின் மரபு. சிவன் உலகின் முதல் பெருஞ்சித்தனானதால் அவரை உலகின் முதல் ஓரையான திருவாதிரை ஓரையாக நினைவு கூர்ந்தனர். திருவாதிரை ஓரை சிவனின் 2 பரிமாணங்களை காட்சிப்படுத்துவதாக உள்ளது. இங்கு காண்பிக்கப்படும் வேட்டைக்காரன் பரிமாணம் ஒன்று, அகிலாண்டத்தை குறித்த பரிமாணமாக நடனமாடும் சிவனாக நடராச வடிவில் இன்னொன்று. அவரது நடனமாடும் காட்சி இந்த அகிலாண்டத்தின் விண்கோள்கள் எப்போதும் இடைவிடாமல் இயங்கிக் கொண்டேயுள்ளன என்பதை குறிக்கிறது. தீயின் ஒளியோடும் பெருத்த சத்தத்தோடும் சூப்பர்னோவா வெடித்து உண்டானவையே இந்த கோள்கள் என்பதைத்தான் இவரது இடது கையிலுள்ள நெருப்பும் வலது கையிலுள்ள உடுக்கையும் முறையே உருவகப்படுத்துகின்றன. நடராச திருவாதிரை ஓரை ஊடாக பால்வெளி பேரண்டத்தை பார்த்தால் சிவனின் தலையின் குறுக்கே பால்வெளி அமைந்துள்ளதை காணலாம். எனவே பால்வெளியை நடராச சிவனின் பறந்து விரிந்த தலைமுடியாக உருவகப்படுத்தினர் நமது முன்னோர்கள். இதுதான் சிவனின் அகிலாண்ட பரிமாணத்தை குறிக்கும் நடராச வடிவம். நடராசன் என்றால் நடனமாடும் அரசன் என்று பொருள். மலைமக்களின் அரசனாக விளங்கியவர்தான் ஆதிநாதனாகிய சிவன். பால்வெளி பேரண்டம் ஒரு ஆறு போல காணப்படுவதால் அதை ஆகாய கங்கை என்று கங்கையாற்றின் பெயரால் அழைத்தனர். பால்வெளி பேரண்டம் சிவனின் நடராச வடிவத்தில் தலைமுடியாக உருவகப்படுத்தப்படுகிறது. யதார்த்தங்கள் இவ்வாறாக இருக்கையில் சிவனின் உறைவிடம் திருகோணமலையிலிருந்து இமயமலைக்கு நேர் வடக்கு நோக்கிய நேர்கோட்டில் இடம்பெயர்க்கப்பட்டதாலும் கங்கை நதி இமயமலையிலிருந்து உருவாகி வடிந்து வருவதாலும் நடராச வடிவத்தில் சிவனின் முடி ஆகாய கங்கையை குறித்திருந்ததாலும் இமயமலையில் வீற்றிருக்கும் சிவனின் தலைமுடியிலிருந்து கங்கையார் வழிவதாக உருவகப்படுத்தப்பட்டது. ஆறுகள் பெண் தன்மை கொண்டதால் கங்கை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தப்பட்டு சிவனின் மனைவியானாள். திரிகோணமலையிலிருந்து சிவனை இமயத்திற்கு இடம்பெயர்த்தவர்களே பிராமணராக இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் வேறொரு கதையும் திரித்தனர். பகீரதன் ஆகாய கங்கையை பூமிக்கு கொண்டு வர தவம் இருக்கிறான். பிரம்மா ஒப்புதல் அளிக்கிறார். ஆனால் ஆகாய கங்கை நேராக பூமிக்கு இறங்கினால் ஏற்படும் அதிர்வால் பேரழிவு ஏற்படும். அதனால் சிவன் தனது தலைமுடியில் ஆகாய கங்கையை வாங்கிக் கொள்வதாக ஏற்கிறார். இப்படி வந்ததுதான் கங்கையாம். சிரிப்பு வருகிறதல்லவா? இதைவிட பொருளற்ற மனைவி ஒன்று இருக்க முடியாது. இந்து மதம் முழுவதையும் இத்தகைய மூளையற்ற கதைகளால் யூத பிராமணர்கள் நிரப்பி இருக்கிறார்கள்.